வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்க்ருவன்சஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து சில டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸ், அதை சுருக்கமாக எல்டிஇன்னு சொல்லுவாங்க. எ லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் இஸ் அன் ஈக்குவேஷன் இன் 2 or more variables where only integer solutions are required. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனில் 2 or more வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கு ஒன்லி இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட்னா என்ன அர்த்தம்? இதோடைய சொல்யூஷனில் டெசிமலோ ஃப்ராக்ஷனோ வராது. த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்டிஇ இன் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு சி. ஆக்சுவலாக நமக்கு 2 வேரியபிள்ஸும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 2 வேரியபிளோட ஜென்ரல் சொல்யூஷன் இது ax plus by equal to c, where the a, b, c வந்து integers, xy வந்து integer variables. xy என்றது வேரியபிள், ஆனால் அது என்ன கொடுத்துருக்கான்? இன்டீஜர் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்னா இதில் ஃப்ராக்ஷன்ஸு டெசிமல் வராது. இந்த நம்பர் தியரியே வந்து உங்களுக்கு வந்து இன்டீஜர்ஸ் வச்சு தான் வரும், ஃப்ராக்ஷன் டெசிமல் வச்சு வராது. புரியுதாமா? அடுத்து LDE ax plus by equal to c is solvable if and only if d divides c, where d equal to gcd of a, b. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது சால்வபிளாக இல்லையான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டியை கண்டுபிடிக்கணும். டின்றது என்னது? ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த டி, இந்த சின்றது நம்ம இந்த பக்கம் இருக்கு பாருங்க, ரைட் சைடு, அதை டிவைட் பண்ணிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் இஸ் சால்வபிள்னு அர்த்தம். இல்லைனா இட் இஸ் நாட் சால்வபிள். அடுத்து கான்க்ருவன்ஸ் மாடுலோ m. Let a, b be integers and m a positive integer. The integer a is congruent to an integer b modulo m if m divides a minus b. என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ab வந்து இன்டீஜர்ஸ் வச்சுக்கோங்க, m வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ the integer a is congruent to an integer b modulo m if m divides a minus b. அதுதான் இந்த சிம்பாலிக்காக கொடுத்துக்கோம், m divides a minus b. இதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா a congruent to b modulus m or mod m. புரியுதாமா? அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏக்கு பதிலாக இங்கே 17 இருக்குது, congruent to bக்கு பதிலாக 5 mod 12. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு 12 divides 17 minus 5, அதாவது 12/12. ஆன்சர் கரெக்டாக டிவைட் ஆகும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 இஸ் கான்க்ருவன்ட் டு 2 mod 6. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் 6 டிவைட்ஸ் 8 minus 2. இதுதான் இதோட அர்த்தம். இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா a கான்க்ருவன்ட் டு பி mod mனா a and b ஆஃப் த சேம் ரிமைண்டர் when divided by m. இப்போ பாருங்கள், mன்றது வந்து என்னது? இங்கே 12 இந்த கேஸில். ஸோ ஏவை எம்மால் டிவைட் பண்ணுறேன், அப்போ 17/12 1 டைம் போகும், ரிமைண்டர் 5. பியை 12ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ 0 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் 5. ஸோ ஏவும் பியும் எம்மால் டிவைட் பண்ணோன்னா ஒரே ரிமைண்டர் வருது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள், 8/6 1 டைம் 6 வரும், ரிமைண்டர் 2. அதே மாதிரி பியை வச்சு பண்ணுவோம், 2/6 0 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் வந்து 2. ஸோ ரெண்டும் ஒரே ரிமைண்டர் வரும். அடுத்து லீனியர் கான்க்ருவன்ஸ். லீனியர் கான்க்ருவன்ஸ் என்னென்னா an equation of the form ax congruent to b mod m is called linear congruence. புரியுதாமா? equation of the form ax is congruent to b mod m is called linear congruence. இதில் mன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். a and b are integers, x வந்து ஒரு வேரியபிள். தேங்க்யூ.